உங்க இன்கம டபுள் ஆக்கணும்னு ஆசையா? அதுவும் 100% ஹலாலான வழியில? இந்த சின்ன விளக்கத்துல வட்டியே இல்லாம, உங்க நம்பிக்கைக்கு விரோதமாவும் இல்லாம, உங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான 7 சூப்பரான வழிகளை பார்க்க போறோம். வாங்க, உடனே ஆரம்பிக்கலாம். ஆமா, நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல இருக்கும் இல்லையா? நிறைய சம்பாதிக்கணும், ஆனா அது நம்ம மார்க்கத்தை மீறாம இருக்கணும். கவலையே படாதீங்க, இதுக்கு ரொம்பவே தெளிவான நேர்மையான வழிகள் இருக்கு. அததான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்லயே ஒன்னு சொல்லிக்கிறேன், நாம பார்க்க போறது ஏதோ ராத்திரியோட ராத்திரியா பணக்காரராகிற மேஜிக் ட்ரிக் எல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க திறமைய, உங்க உழைப்ப, அப்புறம் இறை நம்பிக்கைய வச்சு நிதானமா ஆனா ரொம்ப உறுதியா முன்னேறதுக்கான வழிகள் தான். சரி, முதல் வழி இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க உங்க மேலேயே முதலீடு பண்றது. ஆமா, உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறது தான் உங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு இருக்கிற மிகச்சிறந்த, கொஞ்சம் கூட ரிஸ்க் இல்லாத ஒரு ஹலால் வழி. கோடிங், வீடியோ எடிட்டிங், டேட்டா அனாலிசிஸ் மாதிரி திறமைகளுக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஏன்னா சின்ன பெட்டி கடையில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு திறமையை நீங்க நல்லா கத்துக்கிட்டாலே போதும், உங்க கரியர் அடுத்த லெவலுக்கு போயிடும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறது மூலமா உங்க சம்பளத்தை 2 மடங்கா ஆக்க முடியும்னா எப்படி இருக்கும்? இது 100% ஹலால். ஏன்னா இது உங்க உழைப்புக்கும் உங்க திறமைக்கும் கிடைக்கிற பரிசு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஸ்கில் இருக்கு. அதை வச்சு வெறும் 9 மணி முதல் 5 மணி வரை வேலை மட்டும்தான் பார்க்கணுமா? இல்லவே இல்ல. அதை எப்படி ஃப்ரீலான்சிங் மூலமா உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கூடுதல் வருமானமா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ரீலான்சிங்ல என்ன வேலை செய்றோங்கிறத விட யாருக்காக செய்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஃபிக் டிசைன், கண்டென்ட் ரைட்டிங் இதெல்லாம் சூப்பர். ஆனா சூதாட்டம், மதுபானம், வட்டி சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் மாதிரி ஹராமான விஷயங்களை ஊக்குவிக்கிற யாருக்கும் நம்ம திறமைய பயன்படுத்தவே கூடாது. உங்க வேலைய விட்டுடாமலேயே ஈவினிங் டைம்ல இல்லனா வீக்கெண்ட்ல ரொம்ப சின்ன முதலீட்ல உங்களுக்கென சொந்தமா ஒரு வருமான வழிய உருவாக்கின எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் சைட் ஹசில். வாங்க அத பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஆன்லைன் கோர்ஸா எடுக்கலாம். இல்லனா ஒரு சின்ன இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆரம்பிச்சு ஹலாலான பொருட்களை மட்டும் விக்கலாம். பாருங்க, ஆரம்பத்துல இது ரொம்ப சின்னதா இருந்தாலும் இது ஒரு நாள் பெரிய பிசினஸா வளரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ உங்க சைட் ஹசில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதை எப்படி ஒரு முழுமையான ஸ்மார்ட்டான பிசினஸா மாத்துறது? அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, வட்டி இல்லாத பிசினஸ உருவாக்குறது. இன்னொன்னு, முதலீடே தேவைப்படாத கமிஷன் வேலைகள். நம்ம மார்க்கத்துல வட்டி, அதாவது ரிபா, ஹராம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடன் வாங்கி வட்டி கட்டுறதோ இல்ல வட்டிக்கு கடன் கொடுக்கறதோ இது ரெண்டுமே கூடாது. சோ இந்த வட்டிய முழுசா தவிர்த்துட்டு ஒரு பிசினஸ எப்படி